2026 அப்படிங்கிறதுக்கான தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் தாக்கல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் வந்து சில விஷயங்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க, சில விஷயங்களை வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேடி முன்னேற்ற கழகம் வந்து நம்மளை குறை சொல்லிட்டு தெரிகிறாங்க. ஸோ அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, பெயர் மாற்றம் செஞ்சுட்டாங்களாம். அதாவது அந்த திட்டங்கள்லாம் வந்து அவங்க கொண்டு வந்ததான். சைக்கிள் கொடுக்கறதா இருக்கட்டும், லேப்டாப் கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே. ஸோ அதனால் அதில் பேர் மாறிடுச்சு. அதில் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோடைய மெயின் பிரச்சனை அது கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நூற்றாண்டு இது அந்த பஸ் ஸ்டாண்டு, இந்த தெருவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடியோட டேடிஸ் பேராகவே இருக்கும். இப்போ இந்த ஆட்சி வந்ததுலேருந்து எங்கே நம்ம வந்து மொத்தமாக ஆட்சியிலேருந்து வெளில போயிட்டோம். இப்போ நமக்குன்னு அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன அடையாளமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேர் தான். அப்போ அதையும் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ இந்த தாய்மாமன் திட்டம், அந்த அண்ணன் சீரு, கோல்டு, சாரீ, சைக்கிள், லேப்டாப் இதெல்லாம் நம்மளே ஒதுக்கி வச்சிரும். இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அப்போ முக்கியமான பட்ஜெட் தாக்கல் என்ன, அதில் என்னென்ன வந்து ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 500 பேர் ஸ்டேட் லெவலில் விளாட்றவங்களுக்கு உதவித்தொகை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னது அது ஒன்று. முக்கியமாக வந்து டெய்லி 1 hour ஸ்போர்ட்ஸ், அதெல்லாம் எவ்வளோ பெரிய வரம் தெரியுமாடா. நாங்கள்லாம் படிக்கிறப்ப வாரத்தில் ஒரு நாள் பிடி பீரியட் கிடைக்கிறதே மிகப்பெரிய விஷயம்டா. அதையும் மேக்ஸ் டீச்சரோ, சயின்ஸ் டீச்சரோ, சோசியல் சயின்ஸோ வந்து பிடிங்கிட்டு போயிடுவானே. கேட்டால் சிலபஸ் எடுத்து முடியலையா, அவங்க சும்மா உட்காந்து எங்கள் பிடி பீரியட் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. இது ஒரு பக்கம். இன்னொன்று, ஏஐ அண்ட் டீப் சென்டர்ஸ், அந்த சிப்செட்ஸு, அந்த சிந்தட்டிக் லேபு அதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ பிலீவ் இந்த மாதிரியான ஒரு திட்டம் அப்படிங்கிறது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சேனலில் கூட போட்டிருந்தாங்க. மேபி இருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நிறையா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. போதை தடுப்பு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஸ்பெஷல் இது உருவாக்க போகிறோம், அதுக்கு தனியாக பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் விட்டானுங்க. இதெல்லாம் விட்டுட்டு இந்த ஒன்று ரெண்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அப்போ அதை வந்து ஒரு ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணி இதை மக்கள்கிட்ட ரீச் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பண்ணுறானுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், திஸ் இஸ் அவர் ஆட்சி, அதுக்கு மக்கள் சாட்சி. நீங்கள் இப்படியே பேசிட்டு இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இருக்காது உங்கள் கட்சி.